அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகம் நட்சத்திரத்தின் மாறுபட்ட வாழ்க்கையை பார்க்க போறோம். இந்த மகம் நட்சத்திரம் என்பது கேதுவின் நட்சத்திரம். இது இருக்கிறது சிம்ம ராசியில் இருக்கு. இந்த மகம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் 4 பாதங்களுமே சிம்ம ராசியில தான் இருக்கு. சரி, இப்போ இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் மாறுபட்ட வாழ்க்கை, அவர்களுடைய குணங்கள் என்ன, வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இப்ப இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு முறை முடிவு செஞ்சுட்டா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள். தாராள குணம், தன்னம்பிக்கை, கம்பீரமான தோற்றம், அதே போல உயர்வான சிந்தனை, பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்ற நல்ல எண்ணம், பிறருடைய மனசை நோகடிக்க கூடாது அப்படின்ற நல்ல எண்ணம் இருக்கும். அதாவது மற்றவங்க துன்பம் கொடுத்தா கூட அதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க கூட இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு துன்பம் செய்யறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா கூட அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அதை தட்டி கேட்கக்கூடியவராகவும் இருப்பார். தலைமை குணம் இவர்களுக்கு இருக்கும். ஒரு இடத்துல இருந்தாலையும், அதாவது பிறந்தது ஒரு இடமா இருந்தாலையும் வாழ்வது என்பது வேறு இடமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர் போன்ற இடங்களில் தான் வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே ஒரு பழமொழி இருக்கு, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இவர்கள் பொறுத்தவரையிலும் அடங்க மறுப்பாங்க. மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க. இவங்க மற்றவங்களை அடக்குவாங்க. தலைமை குணம் இவங்க கிட்ட எப்பயுமே இருக்கும். எதுலையுமே நாம் தான் முதல்ல இருக்கணும், எல்லா இடத்துலையும் நான் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரையிலும். இது சில நேரங்கள்ல நன்மையாக இருந்தாலும் பல நேரங்கள்ல இவர்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் உருவாகிட்டே இருப்பாங்க. குறிப்பா உடன் இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள் நிறைய பேர், அதில் எதிரிங்க முக்காவாசி பேர் இருப்பாங்க, அல்லது துரோகிகள் இருப்பாங்க. என்ன அப்படின்னாக்க, இவர்களை பொறுத்தவரையிலும் மற்றவர்களின் குணம் அறியாமல் எல்லாரும் நல்லவங்கன்னே நினைச்சு அவங்கள தன்னுடைய நண்பர்கள் ஆக்கிவாங்க, அல்லது கூட வச்சுக்குவாங்க. அப்படி கூட இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னாக்க முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னாக்க துரோகிகளாகவும் இருப்பாங்க, ஒரு ஆபத்துக்கு உதவாத நண்பர்களாகவும் இருப்பாங்க. இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய கணவனை அடக்கி ஆளக்கூடியவர் தான். கணவன்மார்களும் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணைவரிடமே பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல நானும் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க, இதை மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கான்ட்ரவர்சியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும், கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருக்கும். சரி, இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையில் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள், அதாவது கல்விமான், தைரியசாலி, எதையும் தலைமையேற்று நடத்தக்கூடியவர் தான். தலைமை பதவி இவர்களை தேடி வரும். இவர்களுக்கு கீழே 4 பேராவது வேலை பார்ப்பாங்க, குறைந்தபட்சம் இவருடைய வாழ்நாளில் அது நடக்கும். அதே போல கூட பணிபுரியவர்கள், அதாவது குறிப்பா சொல்ல போனாக்க இவர்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள் இவங்களுக்கு கோஆபரேட்டும் பண்ண மாட்டாங்க. அவர்களால சில பிரச்சனைகள் இருக்கும். முக்கியமா அவங்க கிட்ட உங்களுடைய பர்சனலை ஷேர் பண்ணக்கூடாது. நல்லா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இணையும் போது அவர்கள் உங்களுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க சரியான பணியாளர்கள் அமைய மாட்டாங்க. ஓனரா இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு சரியான பணியாளர்கள் அமையாமல் இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற துறை எதுனாக்க இன்ஜினியரிங் சார்ந்த துறை, டெக்னிக்கல், கம்ப்யூட்டர், ஐடி, அதே போல இன்ஜினியரிங்ல மெஷின் மெக்கானிஸ்ட், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், உணவுத்துறை, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற துறைகள் தான். அதே போல விவசாயம் சார்ந்த துறைகள் கூட மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம். கமிஷன், ரசாயனம் போன்ற துறைகளிலும் நிறைய பேர் இருக்காங்க. ஆசிரியர் பணியில் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில் மிக அற்புதமான தொழில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் ஒரு பழமொழி இவங்களுக்கு கரெக்டா சூட்டபிளா இருக்கும், புலி பசித்தாலும் புல்லை திங்காது. அது மாதிரி இவங்க என்னதான் வறுமையில் இருந்தாலும் நேர்மையாக இருப்பாங்க. நல்லா இருக்கும் போது எப்படி செலவு பண்ணாங்களோ அதே மாதிரிதான் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது தன்னுடைய தாராள குணத்துக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்யறதையும் நிறுத்த மாட்டாங்க. அதே போல இவங்களுடைய வாழ்க்கையிலும் லக்ஸுரியஸாகவும் கொஞ்சம் இருப்பாங்க. அதற்கு தன்னுடைய கௌரவத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். திடீர்னு கையில காசு இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை, கடன் படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். அந்த கடனுடைய அழுத்தத்திலையும் இருப்பாங்க. மேலும் ஞானத்தை நோக்கி போகக்கூடியவர்கள், ஞானக்காரர்கள். அதாவது கேதுவின் நட்சத்திரத்தில் இவங்க பிறந்ததுனால இயற்கையாகவே துன்பங்கள் நிறையவும் இருக்கும். ஒரு பற்றற்ற தன்மையும் வாழ்க்கையில் பிற்பகுதியில் ஏற்பட்டு ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக போவாங்க. அதே போல சின்ன வயசுல பாத்தீங்கன்னாக்க
இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு அப் டு ஒரு 30 வயசுக்குள்ளேயே சில பேருக்குலாம் கல்யாணம் ஆயிடும். சீக்கிர திருமணம் என்றால் அதில் காதல் திருமணமாக கூட ஏற்படும். அல்லது இவருடைய வாழ்க்கையில காதல் வந்து போகாம இருக்காது. கண்டிப்பாக ஒரு காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் வேற ஒரு பெண்ணை அல்லது வேற ஒரு ஆணை திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படும். இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஜென்ரலா சொல்ல போனாக்க பெருசா சச்சரவுகள் இல்லை, ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. அதே போல தன்னுடைய வாழ்க்கை துணைவர் உடல்நலம் குன்றி ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டு பிரிந்து விட்டால் கூட அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை மறு திருமணம் கூட பண்ணாம அவருடைய நினைவிலேயே இருக்கிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருக்கிறது, அதாவது தனிமையாவே இருக்கிறது, தன்னுடைய குழந்தைகளுக்காக தியாகம் பண்றது வாழ்க்கை. இப்படி நிறைய பேர் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த காதல் காமம் அந்த விஷயத்துல நிறைய ஈடுபாடு உடையவர்களாக இருக்க மாட்டாங்க. அதே போல ஜென்ரலா இவங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகும். சீக்கிர திருமணம் என்ன மட்டும்தான் அது காதல் திருமணமா ஆயிடும். அந்த காதல் திருமணம் ஏற்பட்டாலும் அதுல சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் குடும்ப வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். இவருடைய ஜாதகத்துல இந்த ராசிய, அதாவது குறிப்பா சந்திரனை சுக்கிரன் பாக்குறாருன்னு வச்சுங்களேன், காதல் திருமணம் ஏற்பட்டுடும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாங்க, அப்போ கண்டிப்பா காதல் திருமணம் ஏற்பட்டு காரகோபாவக நாஸ்தியின் அடிப்படையில அந்த திருமண வாழ்க்கையில சச்சரவுகளும் பிரிவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இவர்களுக்கு பொறுத்தவரை ஏன் திருமணம் லேட் ஆகுது, சில பேருக்குலாம் லேட் ஆயிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னாக்க இந்த சந்திரனை சனியோ அல்லது செவ்வாயோ பார்க்குதுன்னு வச்சுங்களேன். இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு அல்லது செவ்வாய் இருக்கு, அல்லது ஏதோ ஒரு வகையில வந்து செவ்வாயோட பார்வை வந்து இந்த ராசியை பார்க்குது, இந்த சந்திரனை பார்க்குது அப்படின்னாக்க அவர்களுக்கும் மேரேஜ் லேட் ஆகும். அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் எவ்வளவு காலம்னாக்க ஏறத்தாழ ஒரு 36 வயசு வரலும் பாத்தீங்கன்னாக்க இவருடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அதன் பிறகு இவருடைய வாழ்க்கை துணைவர் இவரை பற்றி புரிந்து கொள்வார். இவருடைய நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்டு அவர் தன்னுடைய இயல்பை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம குடும்ப வாழ்க்கை போகும். இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் தனி குடுத்தனம் போயிடுவாங்க, அல்லது வந்து மாமனார் மாமியாரோடு இருக்கிறாங்கன்னாக்க சில பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். கருத்து வேறுபாடுகள் அவங்களோட செட் ஆக மாட்டாங்க, பிரச்சனைகளும் பிரிவுகளும் அதனால கூட ஏற்படும். அதே போல இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுத்தவரையிலும் மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்கள், மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள், நேர்மையாக சிந்தனை உடையவர்கள், இப்படி நல்ல விஷயங்கள் நல்லவர்கள் தான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பட்டோம். ஆனா முன்கோவி, கோபம், அவசர முடிவு எடுத்துருவாங்க. அதே போல தன்னுடைய உடம்புக்கு கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்தாம நிறைய டிராவல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி வந்து பண்றதுனால உடல்நலத்துல அப்பப்போ தொந்தரவு பிரச்சனைகளே இருக்கும். தாய் தந்தையை போற்றி காப்பாற்றக்கூடியவர்கள் தான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும். அதே போல பிள்ளைங்க மேல நிறைய பாசம் வைப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்காக என்ன வேணும்ன்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. தன்கிட்ட பணமே இல்லைனா கூட கடன் வாங்கியாவது அதை செயல்படுத்துவாங்க, செலவு பண்ணுவாங்க. அவங்க நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணம் நிறையவே இருக்கும். அதே போல ரொம்ப பாசம் உள்ள, அதாவது தட்டி கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணக்கூடியவர்களாகவும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் வந்து இந்த கோச்சார சனி சதயம் நட்சத்திர சாரத்துல இருந்த காலகட்டத்துல போன வருஷம் உங்களுக்கு கடுமையாவே இருந்திருக்கும். அதே போல இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 29ஆம் தேதியிலிருந்து அப் டு டில் டேட் வரலுமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும். என்ன காரணம்னா சனி சதயம் நட்சத்திரத்துல திரும்பி பின்னோக்கி நகர்ந்தது, அதாவது வக்ரம் பெற்று இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்கு. 2024 டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் இந்த சனி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு போயிடுறதுனால அதன் பிறகு மகம் நட்சத்திரத்துக்கு இந்த கண்டகச்சனியின் பாதிப்பு என்பது இல்லை. திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னா ஏறத்தாழ அதெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்க ஜாதகத்தின் அடிப்படையில வேலை விஷயமா வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, முயற்சி செஞ்சும் முடியல அப்படின்னாக்க அதற்கான பலனை டிசம்பர் 27க்கு பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அப் டு ஜூலை மாசம் வரலும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2025 ஜூலை வரலும். அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க கோச்சார சனி உத்திரட்டாதிக்கு எப்ப என்ட்ரி ஆகுறாரோ அப்புறம் இந்த இடத்துல ஒரு வருஷம் அஷ்டமத்து சனியோட கஷ்டம் இந்த மகம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கும். இடத்துல அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலைக்கு பிறகு இடத்துல 2026 முடிஞ்சு ஏப்ரல் மே வரலுமே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு மகம் நட்சத்திரத்துக்கு குறிப்பா வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து வேற ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, இடமாற்றம் ஏற்படும். அதே போல பயணங்களின் போது கவனம் செலுத்திக்கணும். தன்னுடைய கைப்பொருளையோ பணம் விஷயத்திலேயோ கவனம் செலுத்திக்கணும். லாபமற்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போன்றவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். பண நஷ்டம் ஏற்படும். ஒருத்தர் நம்பி கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாம கஷ்டப்படக்கூடியவர்கள் தான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அந்த வகையில
இந்த நேரத்துல நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்லை. ஆனா யாரு மேல நம்பிக்கை வைக்கிறோன்றதை கவனம் செலுத்திக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கலாம் தவிர்க்கிறது நல்லது. குறிப்பா அடுத்த வருஷம் ஜூலை மாசத்துல இருந்து 2026 ஏப்ரல் மாசம் வரலும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அஷ்டமத்து சனியோட பாதிப்பு என்பது அப்பதான் உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்துல வேலை மாற்றம், வீடு மாற்றம் போன்றவையெல்லாம் ஏற்படும். கடனுடைய அழுத்தங்கள் கூட ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல்நல விஷயத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில நிறைய கருத்து வேறுபாடுகளா வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்ப விட்டு கொடுத்துதான் போகணும் அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போல உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த மகம் நட்சத்திரத்தில் நின்ற சந்திரனை சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்குது, அல்லது சனி மட்டும் பார்க்குது, சனி உங்க ஜாதகத்துல வக்ரம் பெற்று இருக்கு, அல்லது சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குன்னாதான் திருமண வாழ்க்கையில பிரிந்து 2ஆம் தாரம் போன்றவை ஏற்படும். ஆனாலும் அது மேக்சிமம் நடக்கிறதுல மகம் நட்சத்திரத்தில் பொறுத்தவரையிலும். ஏன்னா சப்போஸ் திருமண வாழ்க்கை சரியில்லை, பிரச்சனையோட முடிஞ்சிருச்சுன்னா கூட அவங்க 2ஆம் தாரம் பண்ணிக்கிறது கூட பெருசா அதுல விருப்பம் காட்டுறதில்ல, அல்லது அதுல ஈடுபடுறதும் இல்லை. அந்த பிரச்சனைகளோடய வாழ்வாங்க. அதுல சந்தோஷமும் சச்சரவுகளும் கலந்ததாவே வாழ்க்கை இவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். பெரிய அளவுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் இந்த நேரத்துல நான் சொன்ன அந்த காலத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. மொத்தத்துல இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது நல்லதுன்னா, கேதுவோட நட்சத்திரம்ன்றதுனால விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்க அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் நாகர் சிலை இருக்குன்னாக்க அந்த விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். நீங்க விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க, சனிக்கிழமையில விநாயகர் வழிபாடு செய்றீங்க, அருகம்புல் மாலை போடலாம், வெள்ளருக்கு மாலை உங்க கையாலேயே நூல் வாங்கி கோத்து போடுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதே போல இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தோட பாதிப்பு என்பது 2025 ஜூலைல இருந்து 2026 ஏப்ரல் மே மாதத்தில் வரல இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த டியூரேஷன்ல நீங்க கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போகணும். வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் வாக்கிங் போங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்றது, யோகா போன்ற விஷயத்தில் ஈடுபடும் போது ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆரோக்கியம் பெருசா பாதிக்கப்பட மாட்டாது. மேலும் சுப விரயங்கள் பண்ணிடுங்க பாருங்க, அசுப விரயங்களும் தவிர்த்துடலாம். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அதே போல முடிஞ்சா நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் கூட போயிட்டு வரலாம். அதே சமயத்துல நீங்க அங்க போற வழியில கிரிவல பாதையில உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்களுடைய ஜீவசமாதி, ரமணாசிரமம், சேஷாத்திரி சுவாமிகளுடைய ஜீவசமாதி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஜீவசமாதிகளுக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும். தடைகள்லாம் விலகும், முயற்சி தடைகள்லாம் விலகும். மகம் நட்சத்திரம் ஜெகத்தை ஆளுமான நிச்சயமா ஆளும். அட்லீஸ்ட் உங்க குடும்பத்திலேயாவது பெரிய ஆளா இருப்பீங்க, உங்க குடும்பத்திலேயாவது மூத்தவரா இருப்பீங்க, அல்லது இளையவராகவே இருந்தா கூட நீங்க தான் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவராக இருப்பீங்க. உங்க சொல்லுக்கு 4 பேர் கட்டுப்படக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.